இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா எஸ். ஸோ இப்போ வந்து நாங்கள் ரேடிசன் ஹோட்டல் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளைண்ட் மீட் பண்ணி அவங்களுக்கு கோரியோகிராஃபி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த இடத்துக்கு போக போகிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வீடியோவில் காட்டுறோம். ஓகே, சரி பாருங்க சாப்பிட்டு இருக்கா. என்ன செய்ய கொண்டு வந்த? grape juice, masala dosa, and puri and paratha. பரோட்டாவா? காயிலேவா? It's not paratha, it's paratha. பராத்தா. நமக்கு வந்து வாட்டர்மெலன், மசாலா தோசை, சன்னா, அவ்வளோதான். ஸோ கைஸ் பாருங்கள், இப்போ வந்து இந்த சாம்பார் சாதம்லாம் பிடிக்கல. சாம்பார் சொல்கிற பாருங்கள், தோசை பூரி இதெல்லாம் புல்லுன்னு சொல்லிட்டு பாருங்கள், காயிலே ப்ரெட்டு, டோஸ்ட்டு ப்ரெட்டு ப்ளஸ் வந்து நியூட்ரல்லாம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. எப்படி தாங்க காயில் இதெல்லாம் சாப்பிட்றான்னு தெரியலங்க. நம்ம ஒரு காஃபி குடிச்சு முடிச்சாச்சு. செம்மையாக கஷ்டம். ஐயோ காயிலே சாக்லேட், எப்போ பார்த்தாலும் சாக்லேட் 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 இப்படியே சாப்பிடணும் தான். எப்படி தான் பண்ணுறது? அன்றைக்கி ஒன்றரை பிளான் பண்ணியிருக்கோம், பார்ப்போம் போகிறோமான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே எங்களுக்கு சுற்றுற வேலை இருக்குது, கொஞ்சம் சுற்றிட்டு ஸோ நாங்கள் எங்கெல்லாம் சுற்றுறோன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், ஸ்டே இன்னும் சாப்பிட முடியல, முடிச்சிட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டா. ஸ்டேயா போமா போகலாமா? ஏன் கோபமாக சொல்கிற? வயிறு ஃபுல்லாக இருக்கா? ஃபுல்லாக நியூட்ரலாக காலி போனால் ஃபுல்லாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, நல்லா சாப்பிட்டு என்ன சொல்லணும், இஸ் ஃபாலோயிங் இங்கிலீஷ் மெத்தட். போமா போகலாம். கைஸ் நாங்கள் வந்து இப்போ கொரியோகிராஃபி முடிச்சாச்சு. ஸோ முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு இருக்கோம். எஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ ரேடிசன் ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது கேப் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு அப்படியே ரூம் போயிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து எங்கள் ஹோட்டல் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு கார் புக் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே வந்து இன்றைக்கி சின்ன ஒரு ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லி ஐடியா. ஸோ வந்து பெங்களூர் சுற்றி பார்க்குறோம், பெட்ரூம் ஆமாம், நாங்கள் வந்து சுற்றி பார்க்குறோம் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். பட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு 1 டே கார் வந்து புக் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம் இதே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, என்ன செய்ய பசிதா? திரும்ப திரும்ப நியூட்ரல் ஆகுது. எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவில்ல நியூட்ரலா? இது வரைக்கும் இருக்குது, பட் இருந்தாலும் எனக்கு அந்த நியூட்ரல் பிரெட் சாப்பிட்டுட்டே இருக்கணும் இருக்கும். செய்யா என்னது என்ன சொன்னேன்? நான் சினிமா க்ளோஸ்அப்பில் காட்டினீங்கல்ல அப்படின்னு சொன்னீங்க. என்ன கேப்பை காணோம் கைஸ்? பாருங்க, காலையிலே ஒரு புடி பிடிச்சிட்டு கிளம்பின்னு இருக்கும். ஃபுட்டில் நல்லா தாங்க இருந்துச்சு, ஃபுட் நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு வந்து பெருசாக மார்னிங்லாம் ஃபுட்டு பெருசாக சாப்பிட மாட்டேங்க. நான் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். பாருங்க, அவ்வளோ சாப்பிட்டுட்டு அவ்வளோ சாப்பிட்டு கம்மியாக சாப்பிட்டு சொல்கிறேன் பார்த்தீங்களா? அப்போ நிறையா சாப்பிட்டு எவ்வளோ சாப்பிட்டு கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பாடு இல்லை, சாப்பாடு மேன்ட்ருந்த சாப்பாடு கூட கிடையாது, சாக்லேட்டு. இப்போ அதிகமாக சாப்பிட்டு அந்த ப்ரெட்டு நியூட்ரலாக தான் கருமா. அதை சாப்பிட்றதுக்கு எதுக்கு ரேடிசன் ஹோட்டலில் போகணுன்னு எனக்கு தெரில. ஐயோ ஐயோ. இப்போ இந்த ஹோட்டல் தான் ஸோ நாங்கள் போய் சாப்பிட்டது, ரேடிசன் பெங்களூரில் அட்ரியா. ஸோ ஆக்சுவலி காலையிலே பாருங்களேன் செம்ம டிராஃபிக்காக இருங்க. நாங்கள் பாருங்கள் ஆட்டோவில் போகிறது ஒரு வைப் தாங்க. பெங்களூரில் பயங்கரமாக போட்டுறாங்க பாருங்க, வளைச்சு. ஐயோ பயமாக இருக்குது. ஆமாம் ஏங்க, இங்கே கேபு ஆட்டோ எல்லாம் ஒன்று தான். 1 டே தான் கார் புக் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இங்கேருந்து பக்கம் தான் ஹோட்டல். ஸோ அதனால் வந்து நாங்கள் ஆட்டோவிலே போகலான்னு டிசைட் பண்ணிட்டு போகிறோம். ஓகே, ஆமாம் சரியான டிராஃபிக். வரும்போதே பார்த்தோம் காலையில் 6 மணிக்கு பயங்கரமான டிராஃபிக் இருந்துச்சு. சரியா ஸோ பயங்கரமான டிஃபரன்ஸ் நான் பார்த்தேன். காலையில் 6 o'clock வந்து சிக்னல் போட்டு நிற்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டிராஃபிக்.
ட்ரீஸாக இருக்குங்க. நம்ம சென்னையில் வந்து இந்த அளவு ட்ரீஸ் வந்து கிடையாது. இங்கே எல்லா ஸ்ட்ரீட்லேயும் வந்து பயங்கரமான ட்ரீஸ் வச்சு வெயில் தெரில. ஆமாம், நல்லா இருக்கு. நாங்கள் அப்படியே குளிங்க தான் தெரியும். ஆட்டோ வேறு மாதிரி போயின்னு இருக்குது. அப்படியே பயங்கரமாக ஒரு வைப்பாக போயின்னு இருக்கு பாருங்களேன். ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போது திரும்ப ஹோட்டல் வந்தாச்சு. ஆக்சுவலி வந்து இப்போ என்னென்னா நமக்கு வந்து 11 o'clock தான் நம்ம வந்து கேப் புக் பண்ணியிருக்கோம். ஸோ கேப் வந்து 11 o'clock வரும். ஸோ நம்ம நடுவில் வந்து ஒரு 1 hour டைம் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே சுற்ற போகிறோம். ஓகே, எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். Back to the hotel and we'll take some rest. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறோம்னா ஊர் சுத்த போறோம். ஆமாம், ஊர் சுத்த போறோம். நான் எங்கே சுற்றுறதுதான் தெரில. நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் எங்கெல்லாம் நாங்கள் போய் கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கவர் பண்ணி காட்டுறோம். ஓகே, ஸோ ஆஃப்டர் 1 hourக்கு அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எங்கள் ஹோட்டலுக்கு வெளியே எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ஸோ இது வந்து எங்கள் ரூமுக்கும் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ ஆக்சுவலி எங்கள் ரூமில் வந்து பெருசாக வியூ இல்லை, பட் இங்கேருந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கு பாருங்க, சூப்பராக. நைட்டில் வரும்போது தெரில எங்களுக்கு, இப்போ தான் பார்த்தோம் நாங்களே. பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. 1 hour later. ஸோ கைஸ், ஸோ கார் வந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் ரொம்ப நாளாக வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் சரி எல்லோரும் வந்து எப்போ ஹேர் கட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தாங்க. ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஹேர் கட் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஓகே, ஸோ அதை அப்படியே வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். ஓகே, சரியா? என்ன காருங்க இது? டொயாட்டா இனோவா? ஓகே. ஸோ கைஸ், ஸோ இந்த ஹேர் தான் நான் எடுக்க போகிறேன். ஆக்சுவலி என்னென்னா இந்த ஹேர் வந்து எனக்கு ரொம்ப லாங் ஹேர் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ அதனால் ஆசைப்பட்டு வளர்த்த ஹேரை ஸ்டேயை வந்து கட் பண்ண சொல்லி ஒரு எடுத்துருக்கேன். ஏன்னா வந்து மேரேஜ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து டீசெண்டாக இருக்கணுன்ற காரணத்துக்காக வந்து இந்த கொண்டையை காலி பண்ண பிளான் பண்ணுறான். சென்னையிலேயே நான் கட் பண்ண சொன்னேன். அது என்னாச்சு, ஃபுல்லாக ஒர்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு பண்ணியே ஆகணும். என்ன செய்ய பிளான்? இங்கே போகலாம், கமர்ஷியல் ஸ்ட்ரீட். கமர்ஷியல் ஸ்ட்ரீட் ஏதோ ஒன்று இருக்கான். சும்மா போயிட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு பார்த்துட்டு வரணும் அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஓகே. ஸோ இங்கேருந்து ட்ராவல் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes தான் இருக்கும். ஸோ அப்படியே போகும்போது சும்மா அப்படி வரைக்கும் பார்த்துட்டே போயிட்டு இப்போ இறங்கினதுக்கப்புறம் பிஃபோர் லுக் ஆஃப்டர் லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாருங்கள், மேடம் வந்து நெயில் பாலிஷ் வைக்க மறந்துட்டாங்களாம். ஸோ ஆனால் அவங்க காரில் வச்சுன்னு வராங்க. நான் 3 நாளாக நெயில் பாலிஷ் வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் வைக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து காரில் போகும்போது அப்படி வச்சுட்டு வெளியே நல்லா வெயில் அடிக்குதுங்க பயங்கரமாக. 1 eternity later. ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்தீங்களா? இது வந்து நான் வந்து கரெக்டாக டான்ஸ் கற்றுக்கும் போது வரும்போது வச்ச ஹேர் ஸ்டைல். ஆமாம், ஃபஸ்ட் இயரில் இருக்கும்போது வச்ச ஹேர் ஸ்டைலு திரும்ப இப்போ வச்சுருக்க பாருங்கள். அதில் ஸ்ட்ரைட்டிங்லாம் பண்ணி அதுமாதிரி சின்ன பண்ண அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஓகே, இதுக்கப்புறம் இந்த ஹேர் ஸ்டைல் தான் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸோ மேரேஜ் முடிகிற வரைக்கும். ஓகே, ஸோ நல்லா இருக்கா ஹேர் ஸ்டைல்? இப்போ நாங்கள் அடுத்து வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு அங்கே என்னென்ன பண்ணுறோம் சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டு. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஒரு கார்ன் ஒன்று வாங்குகிறோம். ஸோ வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டே போய் பார்க்க போகிறோம். ஸோ காய்ஸ், இதுதான் வந்து பெங்களூரோட கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுங்க. ஓகே, இவங்க தான் வந்து பெங்களூரில் ஒரு பெரிய கையுங்க. சரியா? ஸோ கைஸ், நாங்கள் வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டாக சுற்றிட்டு இருக்கோம். என்ன வாங்குறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கோம். சரியா பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்க்குறோம். எதுவுமே கிடைக்கல. இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரீட் போகலாம் வாங்க. எந்த ஸ்ட்ரீட்டு? என் பாருங்க, எதாவது ஸ்ட்ரீட்ஸில் கூப்பிட்றாங்க. போயிடுறேன். நான் பாருங்கள், அந்த கார்ன் வாங்கினது எனக்காக. ஆனால் பாருங்கள், அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற கடையெல்லாம் காட்டுறேன். இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் சூப்பராக இருக்குது. மெயினாக அந்த லெஹங்காஸ் பாருங்கள். ஆமாம், நல்லா இருக்குல்ல. இந்த ப்ரைஸ் வந்து 4500 சொல்கிறாங்க. நல்லா இருக்குது. இவங்க ஸ்டே பேர பயமாக பேசுவா. सेम टू सेम लहंगा सेम नहीं है, सेम जाएगा ना सेम.
பயமாக ஹிந்தி பேசுவாங்க. ஹிந்தி பேசி லாகின் பண்ணுறான். சூப்பரா. ஸோ கைஸ், this is commercial street. ஸோ இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஆக்சுவலி வாங்கலாம். இங்கே பாருங்கள், ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. யூ கேன் பை இட். எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கு. பார்கெட் பண்ணி பார்க்குறா, ஒரு ஒத்துக்கவே இல்லை. ஸோ அதெல்லாம் வாங்க போகிறா. நோ ஆப்ஷன்ஸ். ஆனால் ட்ரெஸ் நல்லா இருக்கு, ஒட்டுதாங்க. இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட் வந்து நாங்கள் சும்மா அதை நினச்சிட்டு வந்தோம், சும்மா பார்க்கலான்னு. பட் ரியலி குட் யூனோ. ஓகே, ஸோ அதுக்கு பதில் நாங்கள் இந்த ட்ரெஸ் எடுத்துட்டோம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சரி எடுத்துட்டோம். ஓகே சார், ஸ்டே போட்டு மேபி வீடியோ பண்ணுவோம், அப்படி வெட்டி ஷூட்லாம் அதில் பார்ப்பீங்க. நீங்கள் பாருங்கள், ஹிந்தி தெரிஞ்சு சொல்லிட்டு ஏதோ பேசுனாங்க அவன். ஸ்டே பாருங்களேன், அடுத்த பர்ச்சேஸ் ஃபுல்லாக பெங்களூர் வந்துட்டு காசு காலி பண்ணி பிளான் பண்ணுறாங்க. எஸ். எங்கேயாச்சா? ஆக்சுவலாக வாங்கினேன், பட் இருந்தாலும் எனக்கு பத்தலை. இன்னும் கொஞ்சம் வாங்கணும். எனக்கும் வாங்கணும். பேக்ஸ் பாருங்கள், பெங்களூரில் பேக்ஸ் பாருங்கள். இந்த ஸ்ட்ரீட்டை பாருங்களேன், சும்மா ஸ்ட்ரிட்ஸாக இதில் பார்க்கறதுக்கு சுற்றி. ஆமாம், டி நகர் மாதிரி தான் இது இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் க்ரௌடு கம்மியான டி நகர் இது. பார்க்க அப்படி தான் இருக்குது. ஆமாம், வீக் டேஸ்னால மேபி இருக்குன்னு நினைக்கிறேன். கேஸ் இதே வந்து வீக்கெண்டில் வந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், செம்ம க்ரௌட் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இப்போவே வந்து பயமாக இல்லை, ஓரளவுக்கு இருக்குது, அங்கே க்ரௌட் இருக்குது. ஓகே, உங்களை பார்க்கும்போது தெரியும். ஸோ மக்கள் நடமாட்டம் நிறைய இருக்க தான் செய்யுது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலி வந்து கேர்ள்ஸுக்குலாம் வந்து ஈஸியாக பிடிச்சிருந்தாங்க. பாய்ஸுக்கு தான் ரொம்ப கஷ்டம். எங்கே போனாலும் பாய்ஸ்க்கு மட்டும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்போ ஸ்டேக்கு உள்ளே போனோம், ஒரு ஸ்ட்ரீட்டில் சும்மா பூந்தோம், பார்த்தா அங்கேயும் நல்லா இருந்துச்சு, அங்கேயே வாங்கிட்டோம். ஆனால் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குதுங்க பாய்ஸ்க்கு. அவங்க வந்து தேடி வந்தால் சுற்றி தேடிட்டு இருக்கோம், எங்கடா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சம்பவம் ஒன்று வந்துச்சு. ஏன்னா போய் இந்திக்காரங்கிட்ட போய் நான் போயிட்டு பாய்ஸுக்கு எங்கே வந்து ட்ரெஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்குனா அவன் கேப்ன்றான். எனக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியல. ஸ்டே ஒன்று வந்து சீன் போட்டாங்க. வந்து ஏதோ சொன்னேன் சார், என்ன செய்ய சொன்னாங்க வந்து லடுக்கி என்ன சொன்னேன் லடுக்கி இல்லை, லடுக்காவா, லடுக்காக்கா ட்ரெஸ் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டான். அங்கே போங்க அப்படின்னு பல்ப் வாங்கிட்டேன் நான். போங்கன்னு சொல்லலை, அப்படியே கொஞ்சம் கீழே போனால் இருக்கும். பார்ப்போம், போயிட்டு இருக்காது. கைஸ், வெஸ்டர்ன் வேர்லாம் பாருங்கள், ஆக்சுவலி சூப்பராக இருக்குங்க. ஸோ அப்படியே திரும்பினா சே எங்கே பாருங்களேன், திரும்ப வேலை ஆரம்பிச்சிட்டான். ஸோ பேக் பார்த்துட்டு இருக்கா. நம்ம டீனர் இருக்கிறது தாங்க வந்தால் பிடிச்சி இழுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தன் தான் இங்கே இழுத்தான் பிடிச்சி. அதுக்கு ஸ்டேயை வந்து சப்பையாக சொல்லிட்டு வந்துட்டாங்க. இல்லைங்க நாங்கள் வாங்கலாம் வரல, சும்மா வீடியோ எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். அவனை சரி ஓகே வாங்குறதா என் கடைக்கு வாங்க அப்படின்ட்டான். ஹீரோயின் கம்மிங். இவன் தாங்க ஓனர் இந்த ஷாப்புக்கு. பை டு நோ தமிழ்? நோ. பார்த்தீங்களா, பயமாக வரம் பண்ணுறான் அவன். சூப்பராக எடுத்து காட்டுறான் அக்காவுக்கு. அக்கா இதை பாருங்கள் அதை பாருங்கன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் காட்டி பயமாக செல் பண்ணுறான். ஹீ இஸ் அ பிஸ்னஸ் மேன். ஸோ பாய்ஸ், இந்த காய்ஸ் இன்னும் வந்து பாய்ஸுக்கெலாம் ட்ரெஸ்ஸு கிடைக்கவே இல்லைங்க. இன்னும் போனோமாங்க கேட்டால், ஐயோ இந்த பக்கம் ஒரு பெரிய ஸ்ட்ரீட்டு, இந்த பக்கம் ஒரு பெரிய ஸ்ட்ரீட்டு, இந்த பக்கம் ஸ்ட்ரீட்டு. சரியா செருப்பு கடையை பயங்கரமாக அடிக்க வச்சுருக்கானுங்க. ஷூஸு சார், ஷூ பார்க்குறியா சார்? கைஸ் ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் போன சைடு வந்து மெயின் ரோடு மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் போகிறது வந்து உள்ளே. ஓகே, ஸோ அதனால் வந்து ஆமாம், ஸோ அந்த சீட்டு உள்ளே போகிறோம். அதனால் இங்கே வந்து பயங்கரமான க்ரௌட் இருக்குது. எல்லா வகையான கடைக்கும் ஏறுறாங்க. பொட்டி கடைக்கும் போவோம், ரிச்சான கடைக்கும் போகிறோம். எல்லா கடையும் போயிட்டு எல்லாத்தையும் பார்க்குறோம். பாருங்கள் பாருங்கள், இங்கே ஒரு பச்சை போட்டா பார்க்குற எல்லாத்துலேயும் பச்சை போட்டு காலியாக பண்ணுறாங்க காசெல்லாம். ஸோ கைஸ், இந்த கடை ஏதோ பெங்களூர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும். ஸோ உள்ளே போய் பார்க்கலான்னு போகிறோம். வேலூர், பெங்களூரில் வேலூர் கடை பேர் பார்த்தீங்களா இல்லையா? இது வந்து கொஞ்சம் பெங்களூரில் ஃபேமஸான கடைன்னு சொல்கிறாங்க. ஸோ பேர் வந்து வேலூர். எங்கே பசங்களுக்கு இருக்கா லிப் ஜீன்ஸ் பேண்ட்டா? கைஸ் ஆக்சுவலி எங்களால் ஃபுல் வீடியோ போட முடியல. அங்கே என்னென்னா அங்கே வந்து வீடியோ கூட சொல்லிட்டாங்களாம். ஏன்னா கஸ்டமரில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களாம், ஓவராக பண்ணானுங்க. நான் என்ன பண்ணேன்னா, ஆனால் ஓவராக பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அந்த இடத்துல. ஓகே, பர்ச்சேஸ் மட்டும் பண்ணிட்டோம். ஆமாம், அதான் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். வீடியோ கூட சொன்னானுங்க. சரி ஓகே, அவனுக்கு சொன்ன ரீசனும் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கல. ஓகே, இல்லை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா காட்டிருப்பேன். ரேட்லாம் என்ன சொல்லி உங்களுக்கு காட்டியிருப்பேன்.
பர்ச்சேஸ் பண்ணோம். நாங்கள் ரூமுக்கு போனதும் ஒவ்வொன்றா எடுத்து உங்களுக்கு வந்து காட்டுவோம். முடிஞ்சா காட்டும், டைம் இருந்தால் காட்டுறோம், இல்லை காட்ட முடியாது, கோச்சிக்காதீங்க. ஓகே, இப்போ ஆனால் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க காட்டுற பாருங்க. பார்த்தீங்களா, ஒரு மூட்டை வாங்கிட்டு போகிறா பாருங்க. பெங்களூர் வந்துட்டு இந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறா பாருங்களா, ஜாலியாக. காசு காலி பண்ணிட்டான், காசு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஜாலியாக போயிருக்கான். கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து கான் ஷாப்பில் இருக்கோம். ஆக்சுவலி கால் பண்ணியிருக்கோம், வந்துட்டு இருக்காங்க. வர வரைக்கும் சும்மா இருக்க சொல்லிட்டு பசிச்சா ஆனால் கான் வாங்கி சாப்பிட்ருக்கோம். சரி, வாய பார்த்துன்னு இருக்கான். ஓகே, அடுத்து சாப்பிடுவோம். அவ்வளோதான், நம்ம வந்து இங்கே இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்லேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். போயிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு இதெல்லாம் வச்சுட்டு அடுத்து எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது. இதுக்கப்புறம் தான் நாங்கள் போயிட்டு எங்கள் வேலையை பார்க்க போகிறோம். அடுத்து எங்களுக்கு கோரியோகிராஃபி இருக்குது. நாங்கள் போய்ட்டு ரூட்டில் ஒரு ஹோட்டலில் வச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கோரியோகிராஃபிக்கு இன்னொரு ஹோட்டல் போயிட்டு கோரியோகிராஃபி பண்ணோம். ஸோ அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு காட்டுறேன். முடிஞ்சளவுக்கு எல்லாமே கவர் பண்ண பார்க்குறோம். ஓகே கைஸ், ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் வந்து ப்ரைஸ்லாம் அஃபோர்டபுள் தாங்க இருக்குது, நல்லாவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ரொம்ப கம்பல்லாம் கிடையாது, நீ இஷ்டமாக தான் வாங்கிக்கலாம் போ அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க. ஆமாம், வாங்கலாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நல்லாவே ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பரவாயில்ல வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதனால தான் இவ்வளோ வாங்கணும். ஏதாவது கொஞ்சம் ஓவராக பண்ணியிருந்தாலும் வாங்கிட மாட்டோம். ஸோ இப்போ நாங்கள் போய்ட்டு கோரியோகிராஃபி பண்ணோமா, ஸோ அதனால் வந்து போதும் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஓகே கைஸ், பை. 10,000 ரூபாய் செலவு பண்ணோம். பை. ஸோ கைஸ், நாங்கள் வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் வந்து பயங்கரமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஹோட்டல் போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் வீடியோ கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு தான் நாங்கள் வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் ஒர்க் இருக்குது, அது போய் முடிச்சுட்டு வரதுக்கு ரொம்ப லேட் நைட் ஆகிடும். ஸோ நாளைக்கு காலையிலேருந்து திரும்ப ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஸோ டே 3 நாளையிலேருந்து எஸ் டே 3 என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறோம். வேணாம் ஆனால் கடுப்பாடுவீங்க, வேணாம். ஓகே, ஸோ பை கைஸ். நம்ம சேனலுக்கு எஸ் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ், ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பை பை பாய்.